வணக்கம். இன்னைக்கு மொத்த மீடியாவுமே மொத்த இந்தியாவுமே அம்பானி வீட்டு கல்யாணத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அம்பானி வீட்டு கல்யாணத்தை பத்தி ஏன் இந்த அளவுக்கு பேசணும் அப்படின்னு சொன்னா, அவர் அந்த அளவுக்கு கிராண்டா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏறக்குறைய 5000 கோடி ரூபாய் அந்த கல்யாணத்துக்கு பட்ஜெட் வச்சிருக்காங்களாம். அது அவங்களோட கெப்பாசிட்டின்னு கூட நம்ம வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஓகே. இதுல நாம விமர்சிக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தொடர்ந்து எல்லா செலிபிரிட்டியும் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அதாவது மொத்த வேர்ல்டுல இருக்கிற எல்லா செலிபிரிட்டியும், முக்கியமான செலிபிரிட்டிங்களை எல்லாரையும் கூட்டிட்டு வந்து அங்க ஒரு கூத்து நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ரஜினிகாந்த் சார் போயிட்டு அங்க டான்ஸ் ஆடுறாரு. இது வரைக்கும் அவர் வந்துட்டு அவர் நடிச்ச படங்கள்லயே வந்து கூட டான்ஸ் ஆடுனதுல பேசுறதே தயங்கி தயங்கி தான் பேசுவாங்க. நாம ஏதாச்சும் பேசி அது ஏதோ கான்ட்ரவர்சி ஆயிடுமோ அப்படின்னு சொல்லி பேசுறதே தயங்கி தயங்கி தான் பேசுவாரு. ஆனா அம்பானி வீட்டு கல்யாணத்துல போய் குத்தாட்டமே போட்டு இருக்கிறாரு. நல்லா டான்ஸ் ஆடி இருக்கிறாரு. சந்தோஷமா ஜாலியா இருந்து இருக்கிறாரு. அந்த வீடியோக்களோட கமெண்ட்ல வந்து நிறைய பேரு நீங்க வந்துட்டு ஒரு ஃபேன் பாயோட கல்யாணத்துல இந்த மாதிரி வந்து நீங்க ஆடுவீங்களா அப்படி இப்படின்னு சொல்ல கேட்கிறாங்க. அதெல்லாம் ஒரு நியாயமான கொஸ்டினே கிடையாது. இருந்தாலும் தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு முக்கியமான ஒரு விசேஷம், முக்கியமான ஒரு விஷயம், முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்ற இடத்துல இவ்வளவு ஏங்க அவங்க துறையை சேர்ந்த நடிகர் சங்கத்தோட ஒரு விழாவே நடந்துருச்சுன்னா கூட இப்படி எல்லாம் செய்வாங்களா அப்படின்னு சொல்லி டவுட் தான், சந்தேகம் தான். சரி, அடுத்த விஷயத்துக்கு வருவோம். அட்லி அவர்கள் அட்லி வந்து ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சிருக்கிறார் அந்த கல்யாணத்துல. அதுதான் இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுனே. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து டான்ஸ் ஆடினதையே நம்ம விஷயம் ட்ரெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு தரமான செய்கையை செஞ்சிருக்கிறார். என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அதாவது ஆனந்த் அம்பானியோட கல்யாணத்துக்கு வாழ்த்து தெரிவிக்கிற விதமா, நாங்க அவரோட ஆர்மி அப்படின்னு சொல்ற விதமா, அட்லீஸ்ட் இவரோட டிஷர்ட்லயோ அவர் போட்டு இருந்த கோட்லயோ ஏதோ ஒண்ணுத்துல எழுதி எடுத்துட்டு வந்திருந்தாருன்னா கூட நமக்கு விமர்சனம் இல்லை. ஆனா அவரோட மனைவியோட ஜாக்கெட்ல எழுதி இருக்கிறாரு அம்பானி பிரிகேட், சாரி ஆனந்த் பிரிகேட்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதி இருக்கிறாங்க. இதெல்லாம் தேவையா நீங்க இருக்கிற இடத்துக்கு? அதாவது தளபதி விஜய் அவர்களை வச்சு இங்க டைரக்ட் பண்ணி நல்ல பெரிய இடத்த பிடிச்சி, அதுக்கப்புறம் பாலிவுட் போயிட்டு ஷாருக் கான் அவர்களை வச்சு டைரக்ட் பண்ணி நல்ல பாலிவுட்ல ஒரு இடத்துல போட்டு சிம்மாசனம் போட்டு உக்காந்துட்டு அவ்வளவு பெரிய இடத்துல இருந்துட்டு போய் போய் சில்லித்தனமா ஒரு விஷயத்தை இதை செஞ்சு இதுல உங்களுக்கு என்ன சந்தோஷம் கிடைச்சது? கேவலத்திலயும் கேவலமான விஷயம் நீங்க செஞ்சது. சமூக வலைத்தளங்கள் எல்லாம் காரி காரி துப்பிட்டு இருக்காங்க. ஒரு அட்லி மேல இருந்த ஒரு மரியாதையா போயிடுச்சு இந்த விஷயத்துல. சரி, எல்லாத்தையும் விட்டுருவோம். ஜான்சினா என்னையா பாவம் பண்ணாரு? அந்த மனுஷனை புடிச்சு சும்மா சண்டை போட்டுட்டு இருந்தவர அந்த மனுஷனை தூக்கிட்டு வந்து இங்க வச்சு அவரை டான்ஸ் ஆட வச்சு அவரை அசிங்கப்படுத்தி தேவையில்லாத இந்த கேலி குத்தலாம் தேவைதானா? ஆனா ஜான்சினாக்கே இது எவ்வளவு பெரிய மரியாதை குறைவுன்னு பாருங்க. உண்மையிலேயே அவர் நடந்து வந்தாலே அரங்கம் அதிரும் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு தகுதியான ஒரு மனுஷன் ஜான்சினா. அவரை கூட்டின்னு வந்து இங்க வச்சு இங்க குத்தாட்டம் போட வச்சு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டீங்க. சரி, ஓகே, அதுவும் விட்டுறலாம். அவங்க வீட்டு கல்யாணத்தை எந்த அளவுக்கு கிராண்டா வேணாலும் நடத்திக்கலாம். அது இப்ப தப்பு கிடையாது. 5000 கோடி 10,000 கோடி கூட அவங்க செலவு பண்ணி செஞ்சுக்கலாம். அதுல நமக்கு விமர்சனம் கிடையாது. ஆனா அது என்னைக்கு அவங்க பர்சனல்ல இருந்து அது பொதுமக்களை பாதிக்கிறதுக்கு வருதோ அந்த சூழ்நிலையில விமர்சனத்தை வச்சுதான் ஆகணும். விமர்சனத்துக்கு அவங்க உள்ளாயிதான் ஆவாங்க. அவங்க மட்டும் கிடையாது, இந்த இந்திய அரசாங்கமே அதுல விமர்சனத்துக்கு உட்பட்டதுதான். அதாவது அம்பானி பிறந்த ஊர்ல இருக்கிற ஒரு டொமஸ்டிக் விமான நிலையத்தை, டொமஸ்டிக் ஏர்போர்ட்டை இன்டர்நேஷனலா ஒரே நாள்ல இன்டர்நேஷனலா மாத்தி கொடுத்திருக்காங்க. அப்போ எப்பேற்பட்ட ஒரு பார்ஷாலிட்டியான ஒரு அரசாங்கம் பாருங்க. இதே நார்மலான ஒரு மனுஷனுக்கு அப்படி அட்லீஸ்ட் ஒரு உள்ளூர்ல இருக்கிற ஒரு பஞ்சாயத்து போர்டு அந்த பில்டிங் உள்ளூர்ல இருக்கிறவனோட ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு உதவுமா? ஜஸ்ட் அன்னைக்கு மட்டும் அந்த ஆபீஸ காலி பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல வந்துட்டு இன்னைக்கு இவர் வந்துட்டு ஃபங்க்ஷன் பண்ணிக்க போறாரு, அவருக்கு வந்துட்டு அங்க மண்டபத்துக்கு கட்ட காசு இல்ல, இந்த ஹாலை வந்துட்டு மண்டபமா கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ஒரு வணைஞ்சு கொடுக்க போவோமா? சாதாரண பாமரனுக்கு விட்டுருங்க. உள்ளூர்ல இருக்கிற ஒரு வசதி படைச்சவனாவே கூட இருக்கட்டும், அப்படி வளைஞ்சு கொடுத்து போவோமா? ஆனா இந்த மாதிரி ஒரு பெரிய பணம் படைச்சவங்க அப்படின்னு சொன்னதுமே ஒரு டொமஸ்டிக் ஏர்போர்ட்டை ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டா மாறுது அப்படின்னு சொன்னா எப்பேற்பட்ட ஒரு அரசாங்கம்னு யோசிச்சு பாருங்க. உண்மையிலேயே இந்த அரசை நம்ம வந்துட்டு மெச்சிக்கணும். நம்ம சென்னையில இருக்கிற டொமஸ்டிக் ஏர்போர்ட்டா இருக்கட்டும், இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டா இருக்கட்டும், இன்னும் ரிப்பேர் பண்றதுக்கு இன்னும் எவ்வளவோ வேலைகள் இருக்குது. அதே மாதிரி வந்து நம்ம இந்தியன் தாத்தா ஒரு டைலாக் சொல்லுவாரு. அவர் ஏர்போர்ட்ல வந்ததுமே இவரை போலீஸ் சுத்தி வளைச்சிருவாங்க. அப்போ டக்குன்னு அவரு பாபி சிம்ஹா வந்துட்டு ஒரு கன் எடுத்து நீட்டுவாரு. டக்குன்னு கண்ணை திறக்கிறதுக்குள்ள அந்த கன் வந்துட்டு கமல் சார் கிட்ட வந்துடும். அப்ப சொல்லுவாரு, தேங்க்ஸ் டு ஏர்போர்ட் கான்ட்ராக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு கேவலமான ஒரு குவாலிட்டியில கட்டுறாங்க. கேட்டா காத்து அடிச்சு கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்களாம்.
காத்தடிச்சு கீழே விழுற அளவுக்கு தான் உங்க பில்டிங் குவாலிட்டி இருக்குமா? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 500 வருஷமா கான்ட்ரவர்சியா இருந்த அயோத்தியில கோயில கட்டிட்டு அங்க போறதுக்கும் வரதுக்கும் ஒரு ஏர்போர்ட்டை கட்டினாங்க. அந்த ஏர்போர்ட் இன்னைக்கு அங்கங்க லீக்கேஜ் ஆகுது, அங்கங்க ஒழுகுது, அந்தந்த இடத்துல வந்துட்டு டேமேஜஸ் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மீடியாலும் பரப்பிட்டு இருக்காங்க. அந்த ஏர்போர்ட்டை சரி பண்றதுக்கோ அதை வந்துட்டு ரிப்பேர் பண்றதுக்கோ வக்கில்லாத ஒரு அரசாங்கம் ஒரு டொமஸ்டிக் ஏர்போர்ட்டை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை ஒரு தனி மனுஷனுக்காக உருவாக்கி கொடுக்குது. அவர் இன்னும் தனி அரசாங்கம் கிடையாது, அவர் ஒரு தனி மனுஷன், ஒரு பணக்காரர், அவ்வளவுதான். அரசாங்கம்ன்றது இங்க பாமரனுக்கு கடைக்கோடி ஒரு பாமரனுக்கும் கடைக்கோடி ஏழை விவசாயிக்கும் என்னவோ அவ்வளவுதான் அவங்களுக்கும். இவங்களுக்கு ஒரு மாதிரியான சட்டம், அவங்களுக்கு ஒரு மாதிரியான சட்டம் அப்படின்றத இங்க அரசியலமைப்பு சட்டத்துல எழுதல. அதுக்கப்புறம் அந்த கல்யாண ஃபங்க்ஷன் நடக்கிற ஜியோ சென்டர்ல கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட தொலைவுக்கு யாருமே வந்துட்டு நடமாடக்கூடாதுன்னா, அதாவது கொரோனா வந்தப்ப எப்படி வீட்டுல இருந்து வெளியே வராம இருந்தாங்க அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. ஏறக்குறைய என்னன்னா விஐபிஸ் மட்டுமே, விஐபிஸ், செலிபிரிட்டிஸ், ஒரு பிரபலங்கள் மட்டுமே அந்த இடத்துல வந்துட்டு போக முடியும், நடமாட முடியும். அந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ இன்னொரு விஷயத்த கேளுங்க, அந்த இடத்துல வந்து நிறைய ஐடி செக்டர்ஸ், ஐடி பார்க் நிறைய இருக்குது. இப்போ ஐடி பார்க் நிறைய இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஐடி பார்க் இருக்கிற இடத்துல அந்த ஐடி கம்பெனி மட்டுமே ரன் ஆகாது, அதை நம்பி அதை ஒட்டி பல பிசினஸ் இங்க ஓடிட்டு இருக்கும். பானிபூரி விற்கிறவங்க இருப்பாங்க, உணவகங்கள், ஹோட்டல்ஸ் நிறைய இருக்கும். இப்போ அந்த ஐடில வேலை செய்யறவங்களை நம்பியே நான் இந்த இத்தனை பிசினஸ் ரன் ஆயிட்டு இருக்கோம். முக்கியமா, மிக மிக முக்கியமா ஐடிக்கு, அந்த ஐடி கம்பெனிக்கு போற வர்றதுக்கு கேப்ஸ் அண்ட் ஆட்டோஸ் டிரைவர்ஸோட லைஃப் ஒரு வாரம் முடங்கி கிடக்குது. அவங்கள அழகால பாதாளத்துல தள்ளிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அப்போ அவங்களோட இஎம்ஐ, அவங்களோட வண்டியோட இஎம்ஐ, அவங்களோட அன்றாட பொருளாதாரத்தை நீங்க பாத்துக்க முடியுமா? இந்த அரசாங்கம் கொடுத்துருமா? ஒரு தனி மனிதனுக்காக அத்தனை பெரிய ஏரியாவை பிளாக் பண்ணி வச்சிருக்கிற இந்த அரசாங்கம் இன்னும் அந்த ஐடில வேலை செய்யறவங்களுக்கே, அந்த கம்பெனிகளை வேலை செய்யறவங்களே நைட் ஷிஃப்ட் பார்க்க சொல்லியிருக்காங்க. நீங்க வீட்டுல இருந்தே பாருங்க, நீங்க வீட்டுல இருந்தே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கொரோனாலதான் இதெல்லாம் செய்ய சொன்னாங்க. இப்போ ஒரு தனி மனிதனோட கல்யாணத்துக்கு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. டெல்லியில வந்துட்டு பஞ்சாப் விவசாயிங்க உயிர் போக அங்க போராடிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்காக ஒரு ரோட பிளாக் பண்ணல, அதுக்காக வந்துட்டு அவங்க வர்ற ரோட வேணா பிளாக் பண்றாங்க. பொதுமக்களை யாருமே அங்க எந்த தொந்தரவும் செய்யல. பார்க்க போனா பொதுமக்களுக்கு தான் அங்க பிரச்சனையா கொடுத்துருக்கணுமா இருந்தது. பொதுமக்களுக்கு அது அன்றாட வாழ்வியல் பிரச்சனையா மாறி இருந்துச்சுன்னதான் அவங்க வருவாங்க, இந்த என்ன இது போராட்டம்ன்றது அட்டென்ஷனை பெறும். அப்படி பொதுமக்களுக்கு ஒரு சின்ன தொந்தரவு இல்லாம அங்க பாத்துட்டு இருக்காங்க அரசாங்கம். ஆனா இந்த ஒரு தனி மனுஷனோட கல்யாணத்துக்கு மொத்த பொதுமக்களுக்கும் அந்த ஜியோ சென்டர் இருக்கிற ஏரியால யாருமே வேலை செய்ய முடியாது. ஆனா அந்த கல்யாணத்துக்கும் போக முடியாது. ஏன்னா அது விஐபி இருந்தா தான் போக முடியும். அந்த கல்யாணத்துக்கு அவங்களோட சொந்தக்காரா இருந்தா தான் போக முடியும். அந்த இன்விடேஷன் பாத்தீங்களா இல்லையா, 3 லட்சம் ரூபாய் ஒரு இன்விடேஷன். அப்பேற்பட்ட ஒரு இன்விடேஷன் இருந்தாதான் அந்த இடத்துக்கு போக முடியும். அப்போ நீங்க யாருக்கான அரசாங்கம் இதுன்னு நமக்கு தெரியவே தெரியல. இதெல்லாம் ஒரு டெமோக்ரஸியாங்க. பணம் வச்சிட்டு இருக்கிறவனுக்கு ஒரு மரியாதை, இல்லாதவனுக்கு ஒரு மரியாதை. இப்போ நாளைக்கு என்ன, அவன் உள்ளூர்ல ஒரு கவுன்சிலரோ, ஒரு வார்டு மெம்பரோ, வார்டு தலைவரோ என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு அப்ப அரசாங்க சொத்து எது இருக்குதோ, பொதுமக்களோட பப்ளிக்கோட ப்ராப்பர்ட்டி என்ன இருக்குதோ அதை எடுத்து அவங்க ஓனா யூஸ் பண்ணிக்குவாங்க. இதுதான் நடக்க போகுது. இல்லாதப்பட்டவனுக்கு என்ன பர்மிஷன் கிடைக்கும், என்ன அவனுக்கு சலுகை கிடைச்சிட போகுது? அது மட்டும் இல்லைங்க, இந்த 5000 கோடிய அவரோட சொத்துல ஒரு ஒரு பர்சன்ட், -1% கூட இல்ல. அப்பேற்பட்ட அந்த பணத்தை அவர் சொத்துல இருந்தோ, அவர் பணத்துல இருந்து எடுத்து செஞ்சிருந்தாருன்னா கூட நம்ம இதை விமர்சிக்காம விட்டுருக்கலாம். அங்க கல்யாணம் 5000 கோடி பட்ஜெட் போடுறாங்க, இங்க ஜியோட ரேட்டு உயருது. இப்ப அவர் உயர்த்தினதுமே, ஜியோ உயர்த்தினதுமே மத்த எல்லாருமே உயர்த்திட்டாங்க. நம்ம கிட்ட இருந்த ஆட்டையை போட்டுதான் இந்த கல்யாணத்தையே நடத்துறாங்க. 5000 கோடி நீங்க பட்ஜெட் போடுங்க, தப்பு இல்ல. 10,000 கோடி கூட போடுங்க, தப்பு இல்ல. அது உங்க காசுல இருந்து எடுத்து செய்யாம இங்க நாங்க அன்றாடம் உபயோகப்படுத்துற இது யாரோட பணம்? அன்றாடம் வந்துட்டு போன் யாரு உபயோகப்படுத்துறா? எல்லாம் கோடீஸ்வரன் போயிட்டு 1 லட்சம் கோடி, 2 லட்சம் கோடி, 10,000 கோடி, 2,000 கோடி வச்சுட்டு இருக்கோம் கிடையாது. போன், மொபைல் போனு யூஸ் பண்றவன் பாமர் அன்றாடம் கூலி வேலை பாக்குறவன் தான் அதிகமா யூஸ் பண்றான். அவன் தான் அதிகமா அதுல பேசுறான். அப்போ அவன்கிட்ட இருந்து ஆட்டையை போட்டு நீங்க 5000 கோடிக்கு கல்யாணத்தை நடத்திட்டு நான் வந்துட்டு 5000 கோடி செலவு பண்ணிட்டேன், இது கெத்து அப்படின்னு சொல்லிக்கிறது எந்த பெருமையும் கிடையாது. அதே மாதிரி நிறைய பேர் வந்துட்டு இந்த வடக்குல இருக்கிற வடக்கன் சங்கீஸ்ல என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அம்பானியோட கெப்பாசிட்டி வந்துட்டு பாகிஸ்தானோட ஜிடிபியோட அதிகம் அப்படின்னு சொல்லி பெருமையா பேசிட்டு இருக்காங்க. அதுல நமக்கு என்ன பெருமை இருக்கு? நம்ம பெருமைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லையே.
அங்க பாகிஸ்தான்ல இருக்கிற பாமரனை விட நாம நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? அங்க பாகிஸ்தான்ல இருக்கிறவனுக்கு கிடைச்ச சுதந்திரத்தை விட நமக்கு அதிகமான சுதந்திரம் கிடைச்சிருக்கா? பாகிஸ்தானை விட டெமோக்ரஸி இங்க நிறைய இருக்கா அப்படின்னு சொல்லி அதுலதானே நமக்கு பெருமை இருக்கு. ஒரு தனி மனுஷன் பணக்காரனா இருக்கிறான், ஒரு தனி மனுஷன் பெரிய மனுஷனா இருக்கிறான்றதுல நமக்கு என்ன பெருமை இருக்குது? ஒரு பெருமையில ஒரு வெங்காயமும் கிடையாது. அவங்க இன்னும் இந்தியால வந்துட்டு எவன் கிட்ட பணம் இருக்கோ அவங்க எல்லாம் இன்னும் நம்மளதான் அவங்களுக்கு ராக்கெட் விடுற, அவங்களுக்கு ஃபயர் விட்டுட்டு இருக்கிற நம்ம கிட்டதான் சுரண்டி திருடி எடுத்துன்னு போயிட்டு அவங்க அங்க மேல அந்த அந்த அளவுக்கு உயரத்துல உட்கார போறாங்க. அப்பேற்பட்ட ஒரு ஜனநாயகமான நாட்டுல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். மறுபடியும் அடுத்த காணொலியில இதை பத்தி நிறைய பேசலாம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி வீடியோங்க மேட் பண்றதுக்கு ஒரு உற்சாகமா இருக்கும். நன்றி.